வவுனியா மாநகர சபையுடைய தலைவர் காண்டீபன் ஒரு கல்விமான், ஒரு ஆசிரியர், ஒரு நல்ல குடும்பத்திலே உள்ளவர். ஆனால் ஒரு புலட் இயக்கத்தை சார்ந்தவர். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே தமிழ் சமூக இளைஞர்கள் செயனட்டை கட்டிக்கொண்டு நாடு வேண்டும் என்று போராடிய வரலாறு இருக்கிறது. நாடு வேண்டும் என்று போராடியவர்கள் தான் உங்களுடைய ஜனாதிபதியை நம்பி, கடந்த என்பிபி அதாவது அரசாங்கத்தை நம்பி ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கில் கூட அதிகபட்ச வாக்களை நீங்கள் பெற்றீர்கள். அவ்வாறு உங்களின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை தமிழ் பேசுகின்ற மக்கள் தந்திருக்கிறார். அவ்வாறு போன பாராளுமன்ற தேர்தலில் அதிகபட்ச வாக்கை வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் நீங்கள் பெற்று 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறீர்கள். இது ஜனநாயகத்தினூடாக நீங்கள் பெற்ற வெற்றி. ஆனால் அந்த ஜனநாயகம் அழிந்துவிடக் கூடாது. அவ்வாறு டயனட்டை கட்டிக்கொண்டு நாடு கேட்டு போராடிய இளைஞர்கள் சார்ந்த ஒரு கட்சி தான் புலட் கட்சி. அவ்வாறானவர்கள் இந்த ஆயுதத்தை கலாச்சாரத்தை விட்டு பாராளுமன்றத்திலே இருக்கிறார்கள். அதே போல மாநகர சபையிலே உறுப்பினராக இருக்கின்றவர்களை உறுப்புரிமையை நீக்குவது ஒரு நியாயமான காரணம் இருக்க வேண்டும். சந்தைக்கு இடம் கொடுத்தார் என்பதற்காக அல்லது டிசிபியிலே முடிவெடுத்தோம் நாங்கள் வியாபாரிகளை வேறு இடத்துக்கு மாற்றுவது, அது ஒரு காரணத்தை போட்டு, இன்னும் ஒரு சின்ன சின்ன காரணங்களை போட்டு ஆளுநர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய மாநகர சபை பதவியை அந்த விஷயத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வேதநாயகம் அவர்கள் கூட இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர். அவர் கூட சிஐடியிலே பல மாதங்கள் அடைக்கப்பட்டவர். அவர் பூலிலே இருந்த பொழுது நான் தான் அன்று அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு அரசாங்க அதிபர் பதவியை மன்னாருக்கு பெற்றுக் கொடுத்தவர். அவ்வாறு பதவிகளை பெற்ற ஒருவர் இன்று இந்த அரசாங்கத்திலே யாரோ சொன்னதற்காக ஒரு மாநகர சபை உறுப்பினருடைய பதவியை பறித்து மேயர் பதவியை பறிப்பது என்பது ஜனநாயகத்தை இல்லாதொழிக்கின்ற ஒரு குற்றச்செயல். இது வேதநாயகம் வரலாறு முழுக்க செய்த ஒரு மாபெரும் தவறாக பார்க்கப்படும். எனவே இவ்வாறான விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதி அவர்களிடத்தில் மிக தாழ்மையாக வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.